மும்பை புறநகர் பகுதியான ஜோகேஸ்வரியில் தள்ளுவண்டியில் காய்கறி வியாபாரம் செய்து வந்த ஜவாத் ஷேக்கின் மகளான ரோஷன் என்பவர் 2008ஆம் ஆண்டு அக்டோபரில் அந்தேரியில் இருந்து ரயிலில் திரும்பிய போது அளவுக்கு அதிகமான கூட்டம் காரணமாக தவறி தண்டவாளத்தில் விழுந்ததில் ஓடும் ரயில் ஏறி 2 கால்களையும் இழந்தார். மனம் தளராத ரோஷன் MBBS நுழைவுத் தேர்வில் வெற்றி பெற்றாலும் அவருக்கு சீட் கொடுக்கப்படவில்லை. 70% வரை உடல் ஊனம் இருந்தாலும் MBBS படிக்க அனுமதிக்கப்படுவார்கள் என்ற நிலையில் ரோஷனுக்கு ஏற்பட்ட ஊனம் 86% என்பதால் இடம் கிடைக்கவில்லை. மீண்டும் மனம் தளராத ரோஷன் மும்பை உயர்நீதிமன்றத்தின் கதவுகளை தட்டினார். மும்பை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருந்த மொஹெட் ஷா உத்தரவின் பேரில் MBBS படிப்பில் சேர்ந்து 2016ஆம் ஆண்டில் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றார். 2018இல் MD எனப்படும் மருத்துவ மேற்படிப்புக்கான நுழைவுத் தேர்வில் வெற்றி பெற்றாலும் 86% ஊனம் என்பதை காரணம் காட்டி சேர்க்கை வழங்கப்படவில்லை. ஆனால் அப்போது MP-யாக இருந்த கிரித் சோமையா மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரை சந்தித்து வலியுறுத்தியதால் விதிகள் தளர்த்தப்பட்டு MD பேத்தாலஜி படிப்பில் ரோஷனுக்கு இடம் கிடைத்தது. இடையூறுகள் அத்துடன் முடிந்துவிடவில்லை. 2ஆம் ஆண்டு படிக்கும் போது எலும்புக்கட்டி ஏற்பட்டு அறுவை சிகிச்சை நடைபெற்றுள்ளது. இத்தனை தடைகளையும் தாண்டி கல்லூரியிலேயே 4ஆம் இடம் பெற்று 65% மதிப்பெண்களுடன் MD படிப்பை முடித்துள்ளார் 29 வயது ரோஷன். மருத்துவ வசதி இல்லாத ஊரக பகுதியில் ஆய்வகம் மற்றும் டயக்னாஸ்டிக் சென்டர் தொடங்கி மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதே தனது லட்சியம் என்று கூறும் ரோஷன் உறுதியான உள்ளம் மட்டுமல்ல, உயர்ந்த உள்ளம்தான்.